பெருமானை பற்றிய ஓர் அற்புதமான தேவார பாடல் தோடுடைய செவியன் என்று போற்றுகின்ற திருஞான சம்பந்தர் கண்ட சிவனை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு பாடல். தோடுடைய செவியின் விடை ஏறியோர் தூவெண் மதிசூடி, தோடுடைய செவியின் விடை ஏறியோர் தூவெண் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூஷியன் உள்ளம் கவர்கள்வன், காடுடைய சுடலை பொடி பூஷியன் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான், ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தித்த அருள் செய்த, ஏடுடைய மலரா, ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தித்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் மேவிய வெம்மான் இவனன்றே, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, அருணெறிய மறை வள்ளமுனியகன் பொய்கை அலர்மேய, அருணெறிய மறை வள்ளமுனியகன் பொய்கை அலர்மேய, அருணெறிய மறை வள்ளமுனியகன் பொய்கை அலர்மேய, பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை, பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை, ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த, ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த, திருநெறிய தமிழ் வள்ளவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, திருநெறிய தமிழ் வள்ளவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே, திருநெறிய தமிழ் வள்ளவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. தேவாரம் பற்றி படித்தவர்கள், யாப்பிலக்கணத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் இதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள். ஞான குழந்தையாகிய திருஞான சம்பந்தர் சைவ சமயம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே, சைவ சித்தாந்தம் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே சிவபெருமானை கோவிலிலே லிங்க வடிவத்தில் அமைத்து பூசை செய்து வந்தார்கள். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய சீர்காழி கோவிலிலே தலையாய அர்ச்சகராகிய அந்த பெரியார் தனக்கு ஓர் ஞான குழந்தை வேண்டும் என்று சிவனை வேண்டி வரம் பெற்றார். அந்த வரம் கிடைத்த உடனே பெற்ற குழந்தை தான் ஞான குழந்தை திருஞான சம்பந்தன். பல வருடம் தவம் இருந்து பெற்ற குழந்தை அல்லவா. கோயிலுக்கு அழைத்து போறது, வழிமுறைகளை எல்லாம் சரிவர அவனுக்கு சொல்லிக்கொண்டே வழிநடையாக அவர் அழைத்து செல்கிறார். கோவிலில் குழந்தையை காணவில்லையே என்று அந்த பெரியார் அர்ச்சகர், ஞானசம்பந்தா எங்கிருக்கிறாய், வாப்பா
வீட்டுக்கு சென்று வருவோம் என்று நெடுநேரம் ஆகிவிட்டதல்லவா, பசியாய் இருக்கும் குழந்தையாயிற்றே, குடிக்க குழந்தைக்கு பால் செய்து கொடுக்க வேண்டாமா என்று திருஞான சம்பந்தரை அழைத்து கூவி அழைக்கிறார் அர்ச்சகர். ஞான சம்பந்தன் கர்ப்ப கிரகத்துக்குள்ளிருந்து வெளியில வருகிறான். வரும் பொழுது அப்பொழுது அந்த வழியே வருகிறார், அந்த பெரியார் வருகிறார். அவர், குழந்தாய், மிக நெடுநேரம் உன்னை காக்க வைத்து விட்டேனே, பக்தர்களுக்கெல்லாம் நான் கொடுத்த பிரசாதத்திலே உனக்கு சிறிது கூட வைக்கவில்லையே என்று கேட்டிருக்கும் பொழுது, நான் பால் அருந்து விட்டேன் அப்பா, எனக்கு இறைவனை எனக்கு பால் அருந்து கொடுத்தான் என்று சொல்லி அவன் இறைவனை கண்ட காட்சியை விவரிக்கிறான். அதுதான் இந்த பாடல். யாரப்பா உன்னை கையில ஏந்தி குழந்தைக்கு பால் கொடுத்தது, யார் அவன் என்று கேட்கிறார். மிக ஆச்சரியமா கேட்கிறார். இதெல்லாம் சாத்தியமா என்றே அவருக்கு தெரியவில்லை. நிதர்சனமான உண்மை, கோயில் வளாகத்துக்குள்ளே பிரகாரத்துக்குள்ளே நடந்த இந்த உண்மை, சிவபெருமான் கண்ட காட்சியை அந்த குழந்தை சொல்கிறது. அப்பனே, இறைவன், அவனுக்கு இறைவன் என்று தெரியுமான்னு கூட தெரியவில்லை. அவ்வளவு ஒரு சிறிய பாலகன் திருஞான சம்பந்தன். அப்பா, நான் கண்ட உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, தோடுடைய செவியன், இடது காதினிலே தோடு அணிந்து கொண்டிருக்கக்கூடிய செவியன் அவன், சிவபெருமானை தவிர வேற யார் இருக்க முடியும் என்று அவர் கண்களிலே கண்ணீர் தாரையாக ஊற்றிக்கொண்டு அருவியாக பெருக்கெடுத்து விட்டது அந்த பெரியாருக்கு. வேறு சொல்லிட்டு கேட்கிறார். அப்ப அந்த குழந்தை பாடுகிறான். தோடுடைய செவியன் விடை ஏறி, விடை என்று சொல்லும் பொழுது எருதின் மேல் வந்து காட்சி அளித்த சிவபெருமானே அங்கு வந்து குழந்தையை கைகளில் ஏந்தி அம்பாளிடம் கொடுத்து அவன் பசியை போக்கினான் என்று சொன்னால், இதை தவிர வேறு எந்த பக்தன் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு ஆச்சரியமாக பார்க்க முடியும்? இந்த ஆச்சரியத்தை கேட்டவுடனே அந்த மாத்திரத்திலே இத்தனை வருடங்கள் நான் பூசித்த பூஜைக்கு சிவபெருமானே தன்னுடைய குழந்தைக்கு, திருஞான சம்பந்தனுக்கு கண்கொள்ளா காட்சியாய் இறைவன் கொடுத்து அவன் பசி போக்கியவுடன் இவன் அறிவு குழந்தை என்றும் அவன் கண்டுகொண்டான். அந்த பாடல் அதுக்கப்புறம் வருது. பிரம்மாபுரம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து தாமரை மேல் வீற்றிருக்கும் பிரம்மனுக்கு படைத்தலாகிய தொழிலாகிய படைத்தல், உலகில் உயிர்களை படைப்பதற்கு ஏதுவாகிய அந்த ஆற்றலை கொடுத்தது சிவபெருமான். சிவபெருமானை நோக்கி, வடக்கை நோக்கி அவர்கள் வந்து வேண்டி நிற்கின்றான் பிரம்மன். அந்த பிரம்மன் தாமரை இலையில நிற்கின்றான். அந்த பிரம்மனுக்கு சிவபெருமான் அருள்கின்றார். என்ன அருள்கின்றார்? நீ படைத்தல் தொழிலை நீ செய்வாயாக இன்று முதற்கொண்டு என்று சொல்லி அந்த படைத்தல் தொழிலுக்கு அவனை தலைவனாக ஆக்கி விடுகிறார் சிவபெருமான். கேட்கும் வரத்தை கொடுப்பவர் அல்லவா. இந்த இறைவன் கொடுத்து விட்டு எங்கே செல்கிறார்? தன்னுடைய இருப்பிடமாகிய கையிலத்திலிருந்து மக்களுக்கு, எல்லா மக்களையும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கார். சுடலை பூசி என்று சொல்லும் பொழுது சாம்பலை பூசி, உடல் முழுவதுமே சாம்பலை பூசி திருநீரை நெற்றிலை பூசி கொண்டிருப்பவன் என்று பொருள். அதாவது இந்த சாம்பல் எந்த இடத்துல? அந்த உடலை எரிக்கக்கூடிய இடம். அது வந்து உயிருக்கு இறைவனுக்கு தான் போகுது, பிரபஞ்சத்துக்கு தான் போகுது. உடல் மட்டும் தானே எரிக்கிறது, சட்டை தானே கைக்கு போடுற மாதிரி. சிவபெருமான் அந்த இடத்துல இருக்கிறான். அந்த இடத்துல விளையக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து தன் உடல் பூராக பூசிக்கொண்டு திரிபவன் என்று பொருள். அது நீங்க வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல நீங்க எடுத்துக்கணும். இறைவன் தன்னுடைய துயரங்களை துடைத்து மோட்ச நிலை எல்லாருக்கும் கொடுத்து இறுதி சடங்கை அவன் பார்த்து நிறைவேற்றி சிவபெருமானை வேண்டும் பக்தர்களுக்கு அவன் மோட்சத்தை கொடுக்கிறான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்பேற்பட்ட சிவபெருமானே உனக்கு காட்சி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சகர் திருஞான சம்பந்தர் தன்னுடைய குழந்தையை இரு கரங்களையும் அப்படியே கூப்பி வாரி அடித்து இல்லத்துக்கு அழைத்து செல்கிறார். அதுதான் இந்த அருட்காட்சி. அப்போ எருதின் மேல் வீற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது தலையாய சித்தராகிய சிவபெருமான் நம் காட்சிக்கு வருவார், உங்களுக்கு அருள் புரிவார் என்பது இதிலிருந்து புரிகிறது. திருஞான சம்பந்தனுக்கு கிடைத்த இந்த அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி இந்த அற்புதமான உரையை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.